அட ஆமா ஆமா அப்படிதான். ஆஹா, இப்படி எல்லாமா நடந்துச்சு? எப்ப பாரு நம்ம மாமியார் யார்கிட்டதான் பேசுமோ தெரியல, போனே தான் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், அதை செய், இதை செய்யு நம்மளதான் வேலை வாங்குது. செய். ஆமாடி, 1-2 பவுனா இருந்தா பரவாயில்ல, 100 பவுனு வீட்டுல தானே இருக்கு. என்னது 100 பவுனு இந்த வீட்டுல இருக்கா? இது தெரியாமல இவ்வளவு நாள் இருந்திருக்கும். ஆமா ஆமா, பாதுகாப்பா பிறகு வைக்காண்டாமா? அதுவும் இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாம வீட்லயே 100 பவுன் வச்சிருந்தா அப்படித்தான். ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. இத்தனை வருஷமா 100 பவுன் யாருக்கும் தெரியாம என் மாமியார் வச்சிருக்கா. அட பாதகத்தி, இத சொல்லி இருந்தா பாதி எடுத்து கூட நான் ஒரு வீட்டை வாங்கி விடுவனே. நான் அந்த பணத்தை வச்சு மகாராணி மாதிரிலாம் இருப்பேன். எங்க வச்சிருக்கோ ஏது வச்சிருக்கோ தெரியலையே, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கூட கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வந்தேன். இந்த கூறுகட்ட மனுஷன் இங்கேயே தானே இருக்காரு, ஒரு நாளுமே இதை கண்டுபிடிக்காம இருக்காரு. ஆமா ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன சுவாரஸ்யம், மறைச்சு வைக்கிறதுலதான் சுவாரஸ்யம் இருக்கு. அட மாமியா கிழவி, சுவாரஸ்யத்துக்காக இப்படி எல்லாமா செய்வனி? சரி சரிடி, பிறகு பேசுறேன். அத்தே. என்ன மருமவளே? எத்தே, உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டாரட்டா? வேண்டாமா அத்தே, சொல்லுங்க தே. எவ்வளவு நேரமா தண்ணி கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிய போனு. ஏதாவது இப்ப நீங்க குடிச்சே ஆகணும், என்ன வேணும் சொல்லுங்க தே. ஒரு காபி தண்ணி போட்டு வரியாமா? தோ சிட்டா பறந்து போய் போட்டு வரேன் தே. தே 2 நிமிஷம். இவ என்ன ஒரு காபி தண்ணி கேட்டதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறா? எதையாவது பண்ணி அது மனசுல இடம் பிடிச்சி அந்த நகையெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க தே காபி. கொண்டாமா கொண்டா. காபி நல்லா இருந்துச்சு மருமோளே. ரொம்ப தேங்க்ஸ் தே. ஏத்தே, உங்களுக்கு கைவலின்னு சொன்னீங்களே, பரவாயில்லையா? அப்படியே தான் இருக்குமா, என்னத்த செய்ய. மருந்தும் போட்டு பார்த்தாச்சு, எண்ணெயும் வச்சு நீவி பார்த்துட்டேன். மெடிக்கல்ல 2 மாத்திரை தான் வாங்கி போடணும் பார்த்துக்க. கொடுங்க தே, நான் கொஞ்சம் கையை அமுத்தி விடுறேன். ஐயே வேண்டாமா, பரவாயில்ல இருக்கட்டும். அட கொண்டாங்க தே. எப்பா எப்பா நல்லா இருக்கு பாத்துக்க. இப்பயே கேட்டா கிளவி சொல்லுமா, கேட்டு பாப்போமா. நைஸா பிட்ட போடுவோம். எத்தே, நான் கையில போட்டிருக்க தங்க வளையல் 2ம் கொஞ்சம் நல்லா கருத்துட்டு வருஷ கணக்கா போட்டிருக்கேம்ல, அதனால இதை மாத்திட்டு கொஞ்சம் பவுனு கூட போட்டு ஒரு செயினும் வளையலும் எடுக்கலாம் தே. என்ன மலர் இது, நம்ம குடும்ப கஷ்டம் உனக்கும் தெரியதானே செய்யும். என் மவன் ராப்பவளா உழைக்கான், அப்பையும் வீட்டை முன்னேற்ற முடியாம கஷ்டப்படுறான். நான் உன்னையவே நல்லா சிக்கனமா இருமோளே, அப்பதான் படிப்படியா நம்ம குடும்பம் நல்லா முன்னேறும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா கைக்கு வளையல் வேணும், கழுத்துக்கு செயின் வேணும்னு கேட்குற. விட்டா இடுப்புக்கு தங்க ஒட்டியான வேணும், காலுக்கு தங்க கொலுசு வேணும்னு கேட்பா போல. ஏன் கேட்டா என்ன தப்புங்க? கேட்டா என்ன தப்பா? ஏம்மா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? இதெல்லாம் வாங்கி ஏது துட்டு நம்ம கிட்ட? ஏன் தே துட்டு இல்ல? 100 பவுன் இருக்கலாம், அதுல கொஞ்சமா செலவு பண்ண மாட்டீங்களோ? 100 பவுனா? ஆமா, நீங்க செத்த நேரத்துக்கு முந்தி போன்ல பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன தெரிஞ்சிட்டுன்னு சாக்காயிட்டீங்களோ? அடி பாவி, அரையும் குறையுமா கேட்டுட்டு இப்படி பண்றியடி? அரையும் குறையுமாலாம் கேட்கல, தெளிவா கேட்டேன். வீட்டுல 100 பவுன் இருக்குன்னு நீங்க சொன்னதுல இருந்து அது யாருக்கும் தெரியாம இருந்தாதான் சுவாரஸ்யம், எல்லார்கிட்டையும் சொன்னா என்ன சுவாரஸ்யம் சொல்ற வரைக்கும் கேட்டேன். அடியே கூறு கெட்டவளே, நான் நாடகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்டி. நாடகத்தை பத்தி பேசுனீங்களா? எப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு போய் சொல்லாதியே. ஆமா, உங்ககிட்ட போய் சொல்லியே நான் என்ன கோட்டையா கட்ட போறேன்? நாடகத்துல மாமியாக்காரி வீட்டுல 100 பவுன் வச்சிருந்தா, அது யாருக்கும் தெரியல, இப்பதான் எங்களுக்கே காமிச்சானுவ. அண்ணன் குடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவ சொன்னா இவ்வளவு நாள் சொல்லாம இருந்து இப்ப சொன்னா நல்லாவா இருக்குன்னு. ஆமா, எல்லாத்துக்கும் தெரியாம வச்சாதானே சுவாரஸ்யம், அதான் அப்படி வச்சிருப்பானுவேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஒழுங்கா காது கேட்காம, காதுல ஒழுங்கை வாங்காம, என்ன பேசுறேன் என்ன நடக்குதுன்னு புரியாம நான் இந்த வீட்டுல 100 பவுன் ஒழிச்சு வச்சிருக்கேன். நீ நினைச்ச பாத்தியா? உன்னை சொல்லணும். அப்ப உண்மையாவே 100 பவுன் இல்லையாதே? இல்லடி அம்மா, இருந்தா நான் வச்சுட்டு சும்மாவா இருப்பேன்? இந்நேரம் இந்த வீட்டை அடிச்சு பெரிய வீடை கட்டியிருக்க மாட்டேனா? இப்படிதான் என் மகன் கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருப்பேனா? அடடா, நாடகத்து கதைன்னு தெரியாமலாம் நம்ம இப்படி நினைச்சிட்டோம். போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு, என்ன ஏதுன்னு கேட்கறதே கிடையாது. நீ ஏன் ஒன்று முடிவு எடுத்துட்டு பண்ண வேண்டியது? சரி, யாரா அது தூங்கும் போது நச நசன்னு போன் அடிச்சுக்கிட்டு? ஹலோ, யாருங்க? அக்கா, நான் டெலிவரி பாய் பேசுறேன். டெலிவரி பாயா? சொல்லு தம்பி. அக்கா, நீங்க ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தீல்ல, அது வந்துட்டு. நான் பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன், ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருவேன். ஆத்தி, ஆர்டர் போட்ட ட்ரெஸ் வந்துட்டே. வீட்ல இருக்கீங்களா அக்கா? நான் வீட்ல தான் தம்பி இருக்கேன். சரிக்கா, அப்ப நான் 1/4 மணி நேரத்துல வந்துருவேன். 1200 ரூபாய்க்கா மொத்தம். நீங்க அமௌண்ட் எடுத்து வச்சிருங்க, நான் வந்துடுறேன். சரி தம்பி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஆர்டர் போட்ட ட்ரெஸ் வேற வந்துட்டு 1200 ரூபாய் கேக்குறாங்களே, கையில வேற துட்டு சுத்தமா இல்ல. நான் வேற என் புருஷன்கிட்ட சண்டை வேற போட்டிருக்கேன். 2 நாளா என் புருஷன்கிட்ட வேற சரியா பேசல. இப்ப போய் 1200 ரூபாய் கேட்டா தருவாரா? எப்படி தருவாரு? காரி மூஞ்சிலேயே துப்புவாரு. தப்பு என்னமோ நம்ம மேலதான்.
இருந்தாலும் நம்ம இறங்கி போய் சாரியே கேட்கல, ஒரு ஈகோல கடந்துட்டோம். இப்ப நம்ம தான் அவஸ்தைப்படுறோம். போய் பேசுவோமா? இந்த நேரத்துல வெக்கம் அவமானத்தெல்லாம் பார்த்தா காரியம் ஆகாது. 1/4 மணி நேரம் தான் அந்த பையன் டைம் கொடுத்துருக்கான். 1/4 மணி நேரத்துல வீட்டுக்கிட்ட வந்துருவான். அவன் வந்த உடனே காசை வேற கொடுக்கலன்னா கேவலமா இருக்கும். சரி, போய் பேசி பாப்போம். எப்படியாவது காசை கறந்துடணும் கடவுளே. சுரேஷ் ஐயா, உன் பொண்டாட்டி கூட 2 நாளா சண்டை போட்டு கிடந்தியே, பேசிட்டீங்களா 2 பேரும்? இல்லம்மா, இன்னும் பேசவே இல்ல. இத்தனைக்கு அவன் மேலதாம்மா தப்பு. இறங்கி வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. சரி, மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம், பேசவாது செய்யலாம்லம்மா. பேசவே மாட்டேங்கிறாமா. இன்னைக்குதான் அவளோட சுயரூபம்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கு. அவ அப்படிப்பட்ட திமிர் எடுத்தவதான். பெரிய ரோசக்காரின்னு நினப்பு. எதுக்கு எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுவோம் பொண்டாட்டி. இன்னைக்குதான் நீ அவளை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்க. ஐயா ஒன்னும் இறங்கி போய் பேசாண்டா. அவன் மேலதானே தப்புன்னு சொல்ற. அவளா வந்து பேசினா பேசு, என்ன? அவளா வந்து பேசினா கூட நான் பேசுற நிலைமையில எல்லாம் இல்லம்மா. என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாமா. அன்னைக்கு சண்டையில என்னெல்லாம் ஏசுறா தெரியுமா? எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா போயிட்டு. என்னத்த சொல்லமாக்கா, நான் அன்னைக்கே தலபால அடிச்ச இந்த பிள்ளை வேண்டாம், உனக்கு அழகா குணமுள்ள பிள்ளைய நான் பார்த்து தரேன்னு. என் பேச்சு கேட்டியா? கட்டுனா அந்த பிள்ளைய தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்ன. இப்ப பாரு, உன்னையே பிடிச்சு புருஷன் ஒரு மட்டு மரியாதை இல்லாம எப்படியெல்லாம் பேசுறான்னு. அட கடவுளே, மாமியாரும் சேர்ந்துலாம் இருக்கு. 1/4 மணி நேரம் வேற தான் டைம் இருக்கு. சரி பேசிடுவோம். என்னங்க இளவும் பொண்டாட்டி? கேக்குதுமா? என்னங்க என்கிட்ட பேச மாட்டீங்களாங்க? திரும்பி பாருங்க. சொல்லு சின்ன பொண்ணு, காது கேக்குது. இந்த மனுஷன் வேற திரும்பி தொலைய மாட்டேக்காரு. நான் செஞ்சது எல்லாம் தப்புதாங்க, என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சின்ன பொண்ணு, எதுக்கு சின்ன பொண்ணு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? சரி விடு, ஏதோ நம்ம கெட்ட நேரம் 2 பேரும் சண்டை போட்டுட்டோம். அதுக்குன்னு நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிருமா? அட பாவி, இவ்வளவு நேரம் படிச்சு சொல்லியிருக்கேன். அவ கண்ணை கசக்கிட்டு ஒரு நாடகம் ஆடின உடனே அவ பக்கம் இப்படி சாஞ்சிட்டானே. அல்லாதம்மா, நீ அல்றத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லாத, கண்ணை தொடச்சுக்க. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதாங்க நான் அழுகையை நிறுத்துவேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேம்மா, அழுகையை நிறுத்து. சரிங்க. இலை, இவ்வளவு நேரம் என்னல சொன்ன நீ? அவளா வந்து மன்னிப்பு கேட்டாலும் பேசுற மாதிரி இல்லன்னா இப்ப பேசிக்கிட்டு இருக்க. அட பாவி மனுஷா, என்ன பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? நானே வந்து பேசினாலும் பேச மாட்டேன்னு வேற நீ சொல்லிருக்க. உனக்கு இருக்கலே. மன்னிப்பு கேட்கறவங்க மனுஷங்க, மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷங்கம்மா. நம்ம பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கணும். என்னதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் 1000 தான் இருந்தாலும் நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிருமா? எந்த குடும்பத்துலதான் சண்டை வராம இருக்க சொல்லுங்க? இன்னைக்கு அடிச்சுட்டு நாளைக்கு சேர்ந்துக்கிறது தானமா? எல்லாரும் மறைப்போம், மன்னிப்போம்மா. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல? நீயாச்சும் அவளாச்சும் என்னமோ பண்ணுங்க. சின்ன பொண்ணு, இன்னுமா அழுகுற? அழாதம்மா. சரிங்க. ஏங்க ரொம்ப வயிறு பசிக்குதுங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆமாங்க, ரொம்ப வயிறு பசிக்குது. நான் ஹோட்டல்ல போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாமா? இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். வீட்லயே சமைச்சுக்கிடலாம். கிச்சன்ல போய் பார்த்தேன், வீட்டுக்கு தேவையான பொருள் ஒண்ணுமே இல்லைங்க. சமைக்கிறதுக்கு பாதி பொருள் தான் இருக்கு. மல்லிகை ஜாமான் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கணும். அதுக்கு ஒரு 1200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். ஏண்டி, மல்லிகை பொருள் ஒண்ணும் இல்லையா? போன வாரம் தானே வாங்கி போட்டேன், அவ்வளவும் அதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டு. இது கிளவி வேற. ஆமாதே, அதுக்குள்ள முடிஞ்சிட்டு. அது என்னடி 1200ன்னு புள்ளி வச்ச மாதிரி கேக்குற? உன் தலையில கல்ல தூக்கி போட. என் புருஷனே ஒண்ணும் கேட்கல, இது வேற நச நசன். காரணமா தான் அந்த அளவுக்கு பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. கணக்கு போட்டு பார்த்தேன். சரிம்மா, சரி, கவலைப்படாத. நீ என்னென்ன இல்லைன்னு எழுதி கூட நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? 1200 ரூபாயை மட்டும் கொடுத்தீங்கன்னா நானே வாங்கிக்கிடுவேன். என்கிட்ட தான் ஸ்கூட்டி இருக்கலாங்க, நானே போயிட்டு வரேங்க. நீங்களே வேலைக்கு போய் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, இந்த காசு. அப்பாடி, பிளான் சக்சஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க காசு கொடுத்ததுக்காக 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. காசு கொடுத்ததுக்கு 100 வருஷம் நல்லா இருப்பீங்களா? என்னமோ சரியில்லையே, ஏதோ வேலைத்தனம் பண்றான்னு நினைக்கிறேன். பாத்தீங்கல்லுமா, அவன் மேல தப்பு இருந்த உடனே அவளே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கா. சின்ன பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவே இல்லம்மா. அவ ரொம்ப நல்ல பிள்ளை. நீங்க தாம்மா அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி விடு. எம்மாடி, வீட்டுக்கு மல்லிகை பொருள்லாம் வாங்கணும் வாங்க போறேன்னு ரூபாய் வாங்கிட்டு போனேன். அதுக்குள்ள வந்துட்டேன். கையில என்னதுமா? ஏதோ ஒரு பெட்டி இருக்கு, அதுக்குள்ளேயுமா வாங்கிட்ட? மல்லிகை பொருள் யார் வாங்க போனா? நீதானே சின்ன பொண்ணு இப்ப ரூபாய் வாங்கிட்டு மல்லிகை பொருள் வாங்கணும்னு போனேன். நான் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன், ஞாபகம் இருக்கா? போன வாரம் உங்ககிட்ட கேட்டுதான் ஆர்டர் போட்டேன். நீ போட்டுக்கம்மா, ரூபாய் எவ்வளவுனாலும் நான் தரேன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த வாரம் உங்களுக்கு எனக்கு முட்டிக்குச்சு, சரியான சண்டை. இப்ப நானும் பேசல, நீங்களும் பேசல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் போட்ட ஆர்டர் டெலிவரியாக வந்துச்சு. இதை ரிட்டர்ன் அனுப்ப எனக்கு மனசு இல்ல, என் கையில துட்டும் இல்ல. அதனால உங்ககிட்ட அப்படி சொல்லி வாங்கிட்டேன். மத்தபடி நீங்களும் நானும் சண்டை தான்.
சதீஷ், எவ்வளவு நேரமா அந்த பூஸ்ட் நீ கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? அம்மா எப்ப கொடுத்துட்டு போனேன்? அது இப்பமே நல்லா ஆறி போயிருக்கும். அது வேணும் இது வேணும்னு கேட்க மட்டும் தெரியுது, எதையும் ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. இப்படிதான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு நீ திரியற. அம்மா நான் குடிக்கலாம்னு நினைச்சேன், சூடா இருந்துச்சு, அதனால பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். சூடா எப்படிதான் இருக்கும்? நல்லா ஆத்தி தான் கொடுத்தேன், ஒரு துளி சூடு இல்லாம தான் கொடுத்தேன். அதை இன்னும் நீ குடிக்காம கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. அம்மா எனக்கு சுட்டுச்சுமா. நல்லா சுட்டுச்சு. ஏன் தம்பி இப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப குடிச்சு பார்த்துட்டுமா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா வேண்டான்னு சொன்னு வை, அடி வெளுத்து போடுவேன். ஒழுங்கா குடி. சரிம்மா சரிம்மா குடிச்சிடுறேம்மா. கொஞ்சம் கூட சூடாவே இல்லம்மா, நல்லாவே இல்லம்மா. இதுக்கு தான் முன்னாடியே குடிக்கணும்னு சொல்றது. வர வர நீ பண்ற அளவு தாங்க முடியல சதீஷ். அது ஜில்லுன்னு ஆனாலும் பரவாயில்ல, குளு குளுன்னு கூலிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கா அதையே குடி. சரி திட்டாதீங்க, நான் குடிக்கிறேன். இந்தாங்க குடிச்சிட்டேன். கொண்டா கொண்டா. அம்மா இன்னொரு கண்ணாடி வாங்கி தரீங்களா? இதே அழகா. எது? இன்னொரு கண்ணாடி வாங்கி கொடுக்கணுமா? வாங்கி தந்த ஒரு கண்ணாடியவே 4 நாளா நீ கண்ணுல இருந்து கலத்தவே மாட்டேங்கிற. தூங்குனா கண்ணாடி, முழிச்சா கண்ணாடி, நடந்தா கண்ணாடி, பாத்ரூமுக்கு கூட கண்ணாடி இல்லாம போக மாட்டேங்கிற. இன்னொன்னு வாங்கி கொடுத்தா அவ்வளவுதான். இதுல அதை கழட்டி வை. ஆசைக்கு கொஞ்ச நேரம் போட்டோமா விளையாண்டமா கழட்டினமான்னு இருக்கணும். கலட்டல. அம்மா அம்மா எனக்கு சூப்பரா இருக்குமா, ப்ளீஸ்மா. என்னால முடியல சதீஷ். என்ன சொன்னாலும் வர வர நீ கேட்க மாட்டேக்க. உங்க அப்பாட்ட சொல்லி 4 அடி நல்லா வெளுக்க சொல்லணும், அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. அப்பா கிட்டலாம் வேணாமா, அப்பா அடிப்பாங்க. அந்த பயம் இருக்குல்ல, உங்க அப்பா மட்டும் பயம் இருக்கு. என் மேல துளி கூட இல்ல. சரிம்மா சரிம்மா, நான் கண்ணாடியே கேட்கல, எனக்கு இதுவே போதும். எனக்கு போர் அடிக்க, வெளியே வேற போய் விளையாடுறதா? அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போய் எப்படிலாம் இருக்க முடியும்? வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. என்னம்மா விளையாட கூட விட மாட்டேங்கிறீங்க? நான் தூரமாலாம் போக மாட்டேன், வீட்டு பக்கத்துல தான் விளையாடுவேன், ப்ளீஸ்மா. சரி, நம்ம வீட்டுக்கு வெளியே மர நிழல் இருக்குல்ல, அதுலதான் விளையாடணும். நான் அப்ப போய் எட்டி பாப்பேன். அந்த நிழலை தாண்டி எந்த பிள்ளைகள் கூடவாது விளையாடுறேன்னு நீ அங்கிட்டு போன அவ்வளவுதான். சரிம்மா சரி. சரி போ. ஐயா ஜாலி, ஓடுறா ஓடுறா ஓடுறா. இலை பார்த்து போ, எங்கேயாவது அடிபட்டுற போகுது. அதெல்லாம் விட மாட்டேம்மா, பாய். அட கடவுளே, சில நேரம் இவன் பண்றதை பார்த்தா நல்லாதான் இருக்கு, பல நேரம் நம்மள கோவப்படுத்திக்கிட்டே இருக்கான். என்ன செய்ய, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படித்தானே இருப்பாங்க. ஏப்பா, இவ்வளவு நேரம் வேலை செஞ்சு நமக்கு டயர்டா இருக்கு. செத்த அந்த சேர்ல உட்காந்துட்டு போவோம். அக்கா வேற என்ன சமைச்சான்னு தெரியல. அவகிட்ட போன் போட்டு என்ன செஞ்சா ஏதுன்னு கேட்போம். அடியே கமலா. ஆத்தாடி, இது எங்க வந்துச்சு? 2 நாள் ஊர்ல எல்லாம் நிம்மதியா இருந்தேன். வந்துருச்சு என் உயிரை. வாங்க அத்தை, வாங்கத்த. ஊர்ல இருந்து வரேன்னு போன் போட்டு சொல்லவே இல்லை. ஆமாண்டி, சொன்ன எல்லாம் நீங்க செஞ்சு வச்சிருவீங்கல்ல. சொல்லாம கொள்ளாம வந்து அக்காலும் தங்கச்சி என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்கு தான் இப்படி வந்தேன். நான் நினைச்சது சரியெல்லாம் போச்சு. காப்பி குடிச்ச கிளாஸ் அங்க கிடக்கு, வீட்டை இன்னும் தூத்து பெருக்கல. அடுப்பங்கரையில போய் பார்த்துட்டு தான் வாரேன். அரிசி ஊற போட்டு மாவு ஆட்டாம அப்படியே கிடக்கு. சமைச்ச குப்பை அங்க இங்க அப்படியே கிடக்கு. அழுக்கு துணி அவ்வளவு கிடக்கு. கொடியில எல்லாம் காஞ்ச துணி கிடக்கு, எடுத்து மடிச்சு வைக்க காணோம். வந்தோன்னு ஒரு இடம் விடாம எல்லாம் தேடி பார்த்துட்டு வந்திருக்கு பாரு கிளவி. என்னடி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தரையை பார்த்து உட்காந்துருக்கேன். இத்தனை வேலையும் வச்சுக்கிட்டு ஒய்யாரமா இங்க வந்து சோபா மேல உட்காந்துருக்கேன். சோபா மேல ஏத்தே, அடுப்பங்கரையில பாத்திரம் இவ்வளவு நேரம் நின்று கழுவினத்தே. சரியான வெயிலா இருக்குல்ல, உள்ள அடுப்பங்கரையில நிக்கவே முடியல, ரொம்ப வேர்க்குதுதே. அதனாலதான் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு செத்த முகத்தை கழுவிட்டு இங்க வந்து இப்பதான் உட்காந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டிய. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு வேற ஆளை பாரு. எவ்வளவு நேரமா இங்க உட்காந்துருந்தியோ யாரு கண்டா? என் பேரன் என்னடான்னா வெயில நல்லா விளையாண்டுகிட்டு இருக்கான் வெளியே. உனக்கு பேரனை பாக்குற வேலையும் மிச்சம், அவனை விரட்டி விட்டுட்டு நல்லா இங்க ஒய்யாரமா உட்காந்துருக்கியோ? ஏதே, இப்பதான் அவன் போனான். இங்க பாருங்க, அவன் பூஸ்ட் கேட்டான்னு அவனுக்கு தான் போட்டு கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு இப்பதான் போயிருக்கான். வெயிலுக்குள்ள விளையாட மாட்டேன், நான் வெளியே மரத்து நிழல்ல தான் விளையாடுவேன்னு சொன்னனாலதான் விட்டேன். இல்லைன்னா நான் விட்டுருக்க மாட்டேன். ஆமா, விட்டுருக்க மாட்டா. போ, போயிருக்க வேலையெல்லாம் செய்யி. சரிங்க தே. என்னட்டி மறப்பு? என் மூஞ்சே அப்படிதான் தே. இத்தனை வருஷம் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நல்லா சிரிச்ச முகத்தோட வேலை செஞ்சாதான் வீடு நல்லா இருக்கும். வா. கிளவி 2-3 நாள் நிம்மதியா இருக்க விடுறாளா? சொல்லாமக்கெல்லாம் வந்து நின்னுகிட்டு. அடியே. சொல்லுங்க. திரும்பி பாருடி. காது கேக்குது, சொல்லுங்க. நல்லா சூடா சுக்குமல்லி காபி போட்டுக்கொண்டா. அது ஒண்ணுதான் கேடு. என்னது? போட்டு கொண்டு வரேன்னு சொன்னே. காபி போட்ட கையோட வீட்டெல்லாம் நல்லா தூத்து பெருக்கி நல்லா தொட. சரி சரி. தொடச்சா எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம தரையை பார்த்தா நம்ம முகம் அதுல தெரியணும். பல 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 பலன்னு கண்ணாடி மாதிரி இருக்கணும். சரியா? அதுக்கு வீடு பூரா கண்ணாடியை கொண்டு வந்து ஒட்டி வை. என்னது? கண்ணாடி மாதிரி தானே இருக்கும் இருக்கும். அப்பா, வெளியே உட்காந்துதான் செத்த காத்து வருது. நிக்க முடியல, வேக்காடாதான் இருக்கு. இருக்க எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்துதான் வச்சிருக்கேன். வெளியில அடிக்க காத்து கொஞ்சம் உள்ளேயும் வந்தா என்ன, உள்ள உப்பு சமாதான் இருக்கு. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பிள்ளைகளும் அமைதியா டிவி தான் பாத்துட்டு இருக்காவ. செத்த நேரம் தூங்கி எழுந்திருப்போம். அம்மாடி சரசு. வாங்கத்த. என்னத்த, ஊர்ல இருந்து கிளம்புறேன்னு எதுவுமே போனே பண்ணல, சொல்லாம கொள்ளாம வந்துட்டியே. கொள்ளாம வந்தா 2 பேரும் வீடை எப்படி வச்சிருக்கேன்னு பாக்குறதுக்காக வந்தேன். முதல்ல அவ வீட்டுக்கு தான் போனேன் பாத்துக்கவும், தங்கச்சி வீட்டுக்கு.
வீடை எப்படி வச்சிருக்காங்கற, கசகசன்னு போட்டு எல்லா வேலையும் போட்டு வச்சுக்கிட்டு அதால உட்காந்துக்கிட்டு இருக்கா. போய் 4 அறுப்பு கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் எந்திரிச்சு மலர் மலர்னு வேலையை செய்யறா. ஐயோ, இந்த கிழவி நேரா அவளுக்கு போய் 4 திட்டு கொடுத்துட்டுலாம் வந்திருக்கு. பாவம். உன் தங்கச்சியை விட நீ நல்லா பொறுப்பானவல்ல. நீ எப்பயும் வீட்டை நல்லா தான் வச்சிருப்ப, எனக்கு தெரியும். அது இருக்கட்டும் தே, நின்னுட்டே இருக்கீங்கல்ல, வாங்க வந்து இதுல உட்காருங்க. உட்காரேன். அதுக்கு முந்தைய சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன் தே. என்ன சமைச்சமா? சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் வச்சிருக்கேன் தே. சாம்பாரும் வெண்டைக்காவுமா? ஆமா தே. எனக்கு வேற கருவாடு சாப்பிடணும் போல இருக்கே. நீங்க முந்தையே சொல்லியிருந்தா செஞ்சு வச்சிருப்பேன்ல தே. நான் வேற காலையிலக்கு மதியானத்துக்கு சேர்த்தே செஞ்சுட்டேன். காலையில எல்லாரும் சாப்பிட்டோம், மதியானத்துக்கு சோறு இருக்கு. நீங்க மதியானத்துக்கு மட்டும் அதை சாப்பிடுங்க. ராத்திரிக்கு வேணா உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு சோறு பொங்கி தரேன் தே. ராத்திரிக்கா? என்னட்டு இப்படி சொல்ற? ஒருத்தருக்கு உடம்பு இப்ப சரியில்லைன்னா இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்ப்பியா, இல்ல உயிர் போன பிறகு போய் சேர்ப்பியா? சொல்லு. எப்ப முடியலையோ அப்பதான் தே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். அதே மாதிரிதான். இப்ப எனக்கு கருவாடு குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அப்ப இப்ப செஞ்சு தருவியா, ராத்திரிக்கு செஞ்சு தரேங்க? போய் செய்ய போ. ஏத்தே, அதுவும் இதுவும் ஒன்னா? ராத்திரிக்கு செஞ்சு தாரேன் தே. காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு டயர்டா இருக்கு, இப்பதான் உட்காந்துருக்கேன். செத்த நான் உறங்கிட்டு பிறகு உங்களுக்கு சாயந்தரம் கூட நான் செஞ்சு தரேன் தே. ஏண்டி, நான் மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா? சொன்ன உடனே சரிங்க தேன்னு குடுன்னு ஓடாண்டாமா. நான்லாம் என் மாமியாருக்கு எப்படி பயப்படுவேன் தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைல தான் இருக்கே. கிளவி ஆரம்பிச்சதுன்னா பழைய கதையை பேசிட்டு விடாது. சரி தே, நான் வைக்கிறேன்.